அனைவருக்கும் மாலை வணக்கம். நம் அனைவரையும் இந்த கூகுள் இணையதளத்தின் மூலமாக இந்த சத்சங்கத்தின் மூலம் இணைத்து இந்த வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பில் அன்னை அன்பர்கள் அனைவரையும் இந்த சாட்டர்டே சத்சங், சனிக்கிழமை தோறும் மாலை நடக்கும் இந்த சத்சங், இந்த கூட்டத்திற்கு எங்களுடைய சொசைட்டியின் செயலர்கள் சார்பிலும் என் சார்பிலும் வரவேற்கிறேன். இன்று நம்மிடையே உரையாற்ற வந்துள்ளவர் திரு வெங்கடேசன் ராஜகோபால் சார் அவர்கள். அவர்களை எங்களுடைய சொசைட்டியின் சார்பிலும் இங்கு கூடியுள்ள அன்பர்கள் அனைவரின் சார்பிலும் அவரை வணங்கி வரவேற்கின்றேன். அவர் ஏற்கனவே நம்முடைய சத்சங்கத்தில் உரையாற்றியவர். அவருடைய தந்தையார் திரு ராஜகோபால் சார் அவர்கள் கிட்டத்தட்ட 30 வருட காலம் ஸ்ரீ எம்பி பண்டிட் அவர்களின் அணுக்கமான அன்பராகவும் தொண்டராகவும் இருந்தவர். அவருடைய சூழலில் வளர்ந்தவர்தான் அவருடைய புதல்வர் திரு வெங்கடேசன் அவர்கள். அவரும் ஸ்ரீ அன்னை, ஸ்ரீ அரவிந்தர் நூல்களில் ஆழ்ந்த ஈடுபாடும் ஞானமும் கொண்டவர். அவர் ONGCயிலிருந்து நிர்வாக இயக்குநராக பணியாற்றி பின்பு ஓய்வு பெற்றவர். தற்பொழுது ஸ்ரீ அன்னை, ஸ்ரீ அரவிந்தர் அவர்களுடைய நூல்களில் தன்னை மிகவும் ஆழ்ந்து தன் நேரத்தை செலவிடுபவர். இன்று நம்மிடையே அவர் பேச ஆற்றும் தலைப்பு மனித உறவுகள், ஸ்ரீ அன்னை, ஸ்ரீ அரவிந்தரின் பார்வையில். அவரை தற்பொழுது பேசுமாறு வணங்கி அழைக்கின்றேன். திரு வெங்கடேசன் சார் அவர்கள். Thank you, Mr. Sivakumar. Pranams to Sri, pranams to Divine Mother, pranams to Sri Aurobindo, pranams to Guruji Sri MP Pandit, pranams to my mentor and father Sri N. Rajagopal, pranams to all of you. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மனித உறவுகள், ஸ்ரீ அன்னை அரவிந்தர் பார்வையில். இதில் ஒரு சின்ன சின்ன தலைப்பை பார்ப்போம். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் தினமும் நம்ம அனுபவிக்கிற ஒன்று தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது. முதல்ல ரொம்ப அரிதான ஒன்று, இது மதரே சொல்கிறார், ஹியூமன் இன்கிராட்டிடியூட், செய்நன்றி மறத்தல். இது திருவள்ளுவரோட குரலும் இருக்குதுல, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகருக்கு. அந்த கிராட்டிடியூட், செய்நன்றி நம்ம ரொம்ப ரேராக தான் பார்க்குறோம் அது இந்த உலகத்தில்.
அது பண்டிட்ஜி வந்து ரொம்ப அழகாக ஒரு இதில் சொல்லும்போது, நம்ம சில பேருக்கு உதவி பண்ணுறோம், நல்லது பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் அவர். ஒருத்தருக்கு வந்து நம்மளோட நிலை அது மாதிரி இருக்கு, உதவி பண்ணக்கூடிய நிலை. அது ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது பொசிஷனாக இருக்கலாம், நிலையாக இருக்கலாம். ஸோ நம்மளால் உதவி பண்ண முடியும் வரைக்கும் அவர் கேட்குற நம்ம பண்ணுறோம், திருப்பியும் கேட்குற திருப்பியும் பண்ணுறோம். ஆனால் அது பண்ணதுக்கு அப்போ அவர் நன்றி சொல்கிறார், திருப்பியும் கேட்குறார். இது மாதிரி பல தடவைகள் இது மாதிரி போயிட்டே இருக்கு. நம்மளும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மனிதருக்காக அவர் கேட்குறாரு. இதை நிஜமாகவே எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு குடும்பம், கஷ்டமான சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பல தடவைகள் பண்ணியாச்சு அவருக்கு. அவர் சொல்கிறார் பண்டிட்ஜி, அதில் ஒருத்தருக்கு வந்து 100 தடவைக்கு மேலே பண்ணிட்டோம், ஹெல்ப் பண்ணுறார் அவர் உதவி பண்ணியாச்சு. இப்போ இந்த உதவி பண்ணவரோட நிலை வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. ஏன்னா இப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் இல்லை, அது திருப்பி வராரு இவர்கிட்ட உதவி கேட்குறதுக்கு. இப்போ இவரால் சொல்கிறார், என்னால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு இப்போ, இத்தனால பண்ணியிருந்தேன். ஏன்னா அது மாதிரி எனக்கு ஒரு பொசிஷன் இருந்தது. இப்போ அந்த இது இல்லை என்கிட்ட, அந்த பொசிஷன் இல்லை, அந்த நிலை கிடையாது எனக்கு. அதனால் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கேன் சொல்கிறதுக்கு. ஆனால் என்னால் இப்போ உதவி பண்ணுற நிலைமையில நான் இல்லைன்னு சொல்கிறார். உடனே இதோட ரியாக்ஷன் உதவி பெறுபவருக்கு எப்படி இருக்குன்னா, முதல்ல இவர் சொன்னது சாதாரணமாக சொல்கிறார், ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு கோபம், இப்படி நம்மளை நம்பி வந்தோம் இப்படி ஏமாத்துட்டாரு அப்படின்னு. ஆனால் அவருக்கு வந்து இவரோட நிலைமை, சரியான நிலைமை புரிஞ்சிக்கல, புரியாமல் அவர் மேலே கோபம். அப்புறம் அவர் சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போயிட்டு அவரோட நண்பர்கள்லாம் சொல்லும்போது, அவர்கிட்ட போகாதீங்க, அவர் ரொம்ப அவர் பேருக்கா இதுக்காக பண்ணிருக்காரு, அவர் வேலை இது பண்ண ஹெல்ப் பண்ணுவார், ஆனால் பண்ண மாட்டார் கடைசியில் அப்படின்னு அவரை பற்றி தப்பாகவே சொல்லி விடுறது எல்லாருக்கிட்டையும். ஸோ இதில் என்ன ஆகுது, இப்போ இவருக்கு அதை கேள்விப்படுறார், இது மாதிரி அவரை பற்றி எல்லாரும் அவரை பற்றி பேசுகிறதே இவர் கேள்விப்படுறார். ரொம்ப மன வருத்தமாக இருந்தவருக்கு. இதை பண்டிட்ஜி வந்து ஏன் இப்படி இவ்வளோ 100 வாட்டி அவர் ஹெல்ப் பண்ணிருக்கார், உதவி பண்ணி 99 தடவை உதவி பண்ணி அந்த 100வது டைம் கேட்கும்போது இவரால் முடியாத நிலைமை சூழ்நிலை அது மாதிரி அவருக்கு. அப்போ எடுத்து சொல்லும்போது கூட அதை புரிஞ்சிக்காமல் இது மாதிரி ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கார் இவர். அது ஏன் இப்படி நடக்கிறது, ஒய் இஸ் இட் ஸோ? பண்டிட்ஜியோட கொஸ்டின் இது. இந்த கொஸ்டினுக்கு ஸ்ரீ அரவிந்தர், யாரோ ஒரு சாதக் அவரை கேட்குறார், இதே நிலைமை தான் அந்த சாதக்கும். சொல்ல, நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன் ஒருத்தருக்கு, ஆனால் இப்போ பண்ண முடியாத நிலைமையில என்னை புரிஞ்சிக்கவே இல்லை அவர், புரியாட்ட கூட பரவாயில்ல, ஆனால் என்னை பற்றி இல்லாத இப்போ இல்லாத சொல்லிட்டு இருக்காரு எல்லார்ட்டையும். இதுக்கு நான் பண்ணது தப்பா? அப்போ என்னோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், நான் சப்போஸ் ஹெல்ப் பண்ணும்போது என்னோட ஆட்டிடியூட் நான் எப்படி இருக்கணும், இப்போ நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோன்னா அணுகுமுறை எதுவாக இருக்கணும்னு கேட்குறாரு அவர். அதுக்கு அரவிந்தரோட பதில் வந்து அவர் கண்ணை திறந்துன்றார் பண்டிட்ஜி. அரவிந்தர்கிட்ட அந்த பதில் இதுக்கு அரவிந்தர் சொல்கிறார், நீ ஒவ்வொரு வாட்டியும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுற, அந்த உதவி பண்ணும்போது என்ன ஆகுது, அவருக்கு உதவி வேண்டியிருக்கு, அதனால தான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு. ஆனால் அவருக்குள்ள ஒரு ஈகோ இருக்க, அதில் ஒரு உதவி கேட்கும்போதே ஒரு ஆப்ளிகேஷன் அவருக்கு, ஒரு கடமை மாதிரி ஆகிடுது அவருக்கு, திருப்பி தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது அவருக்கு, அந்த கடமை கடன்பட்ட மாதிரி ஆகிடுது அவருக்கு. அப்போது அந்த ஈகோ அவருக்குள்ள ஒரு சட்டில் ஈகோ,
அதை ஒத்துக்க மாட்டேன்றது. அது என்ன பண்ணுறது, அதோட ஆதங்கம். இது மாதிரி நம்ம ஒருத்தர்கிட்ட போய் உதவி கேட்குற மாதிரி நிலைமையில நம்ம இருக்கோமேன்னு ஒரு ஆதங்கம். அதோட வெளிப்பாடு தான் இவருக்கு அதை கோபமாக மாற்றுறது. கோபமாக மாற்றி இது மாதிரி இவரை பற்றி உண்மை இல்லாதெல்லாம் இன்னொருத்தர் போய் சொல்ல வைக்கிறது. அது அந்த ஈகோ. அப்போ அந்த சாதகர் கேட்குறாரு, அப்படின்னா நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாதான்னு கேட்குறாரு. அப்போது என்னோட அணுகுமுறை எப்படி இருக்கணும் நீங்கள் சொல்லுங்க. அரவிந்தரை கேட்கும்போது அரவிந்தர் சொல்கிறார், நீ என்ன பண்ணணும், நீ எப்போ யாருக்காவது உதவி பண்ணால் ஃபர்கெட் இட் இம்மீடியட்லி, உடனே மறந்துடணுன்றார். தமிழ்லேயே ஒரு இது உண்டு, வலதுகை கொடுப்பதே இடதுகை அறியாமல்னு. அது மாதிரி த மொமெண்ட் எந்த சேனலில் நம்ம கொடுக்குறோமோ, அந்த உதவி பண்ணுறோமோ, அடுத்த க்ஷணம் அதை மறந்துடணும். அடுத்த தருணமே அதை மறந்துடணும். அதை இது ஒன்று ஃபஸ்ட்டு, அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. இன்னொன்று அவர் சொல்கிறார், டு நாட் கிளைம் on his thankfulness. Do not take any claim on his thankfulness. உன்னோட ஒரு சிறிய எதிர்பார்ப்பு அவன் தேங்க் பண்ணோன்னு. இது எப்படி வரும்னா, நம்ம ஒருத்தருக்கு எதையுமே எதிர்பார்க்காம தான் பண்ணுறோம், அவர் அப்போ தேங்க் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனால் ஒரு 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 அது பெரிய உதவி பண்ணிருக்கோம், அதனால் அவரோட வாழ்க்கை நிலையே மாறிடுறது. நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவரை பார்க்குறோம், அவர் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுறார். நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் நம்மள்கிட்ட உங்களால் தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார்னு எதிர்பார்க்குறோம். சில பேர் சொல்லலாம், ஆனால் எல்லாரும் அது மாதிரி சொல்ல மாட்டார்கள் அப்படின்றது அரவிந்தரோட இது ஆர்குமெண்ட். சொல்லலாம், நம்ம எப்போ அது மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோ, சின்னது தான் அது, ஒரு ரெக்கக்னிஷன். என்னை பார்க்கும்போது ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்கள் உங்களால் தானே அப்படி இருக்கேன் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கே, அதுதான் அது சார்ட் ஆஃப் ஈகோ இன் யூ அப்படின்றார். நம்மளுக்குள்ளே இருக்கிற அகங்காரம் அது. அதை என்ன ஆகுது, அதை நம்மளை கொஞ்சம் கீழே இறக்கிறது. யார் ஒருத்தர் நம்ம இந்த ஆன்மீக பாதையில் போயின்னு இருக்கிற எல்லாருக்குமே இது இட்ஸ் அ வார்னிங். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் இது மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலே, எதிர்பார்ப்பு இருந்தாலே என்ன ஆகுது, நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளோட லெவலுக்கு இறங்குறது. அப்போது பெஸ்ட் என்னென்னா, சிறந்தது கொடுத்த உடனே மறக்கிறது தான். அது நம்மளை இன்னும் நம்மளோட கான்ஷியஸ்னஸை மேலே போகும், மேலே அப்லிஃப்ட் பண்ணும். அது ஒன்று. அடுத்தது, இது சில பேர் அந்த ரியாக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. சில பேர் நம்மளை பார்த்தும் கூட ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க ஆஃப்டர் 1 or 2 years. பிகாஸ் வேலை ஆகிடுது, அவ்வளோதான். நம்ம அந்த பொசிஷனும் இல்லை. இப்போது நம்ம ஒரு சாதாரண மனிதன், இப்போது ஒரு பொசிஷனில் இருந்திருப்போம், அந்த பொசிஷனில் இப்போ இல்லை, ஒரு சாதாரண மனிதன் எல்லோரும் மாதிரியும். அப்போ நம்ம ரோட்டில் போகும்போது ஒரு கர்டிசி கூட அவர் விஷ் பண்ண மாட்டார். நம்மளை நம்ம எதிர்பார்க்குறது தப்பு. அதான் அரவிந்தர் சொல்ல, எதிர்பார்க்காதேன்றார். அப்படியே நம்ம எதிர்பார்த்து அவர் பண்ணனாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது, சில பேர் ஏதோ ஒன்று நம்ம பண்ணியிருப்போம், ஒரு 4-5 முறை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்போம். அதை வச்சு இப்போ அவர் நம்மகிட்ட ஆர்கியூ பண்ணுவார். நான் சொன்ன அப்புறம் எனக்கு அப்புறம் நீங்கள் 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணல ஏன் அப்படின்னு கேட்பார். நம்மளை அப்யூஸ் பண்ணுவார். நம்மளை சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் சொல்லலாம். அப்போது நம்மளோட நிலை என்ன அப்போ அப்படின்னா, நம்ம we should not react, remain calm. நம்ம அதுக்கு பதிலே சொல்லக்கூடாதுன்றார். கேட்டுட்டு விட்டுடணும், அவ்வளோதான். அதை நம்ம அஃபெக்டே பண்ணக்கூடாது, உள்ளுக்குள்ளே அதை விட்னஸ் மாதிரி பார்க்கணும், அவ்வளோதான். விட்னஸ் மாதிரி விட்டுடணும் அதை. தட்ஸ் ஆல். இதுக்கு மேலே நீ அதை ஒன்றும் ப்ரொசீடே பண்ணாதேன்றார். இல்லைன்னா ஒன்றொன்னுலையும் கீழே இறங்கி
உனக்கு திருப்பியும் அந்த லெவலுக்கு போகிறதுக்கு டைம் ஆகுன்றார். அதுதான் இந்த இன்கிராட்டிடியூட்ன்றது வந்து மதர் சொல்லும்போது உலகத்தை எல்லாமே பார்க்கலாம். ஆனால் இந்த கிராட்டிடியூட் வந்து எல்லாருக்கும் இருக்கணும். அது மதரோட எக்ஸாம்பிளே ஒன்று இருக்கு. மதர் ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரிக்கு வரும்போது இது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அது இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே இந்த கிராட்டிடியூட் பற்றி சொல்லும்போது ஒரு வரும்போது அரவிந்தரோட வீட்டுக்கு வழி கேட்குற மதர். அதுக்கு வந்து ஒரு ரிக்ஷாக்காரர் நினைக்கிறேன், அவர் ரிக்ஷாக்காரர். அவர் வந்து ஒரு வழி காமிக்கிறார் மதருக்கு. மதரை போய் அப்புறம் அரவிந்தரை மீட் பண்ணுறதெல்லாம் ஆயிடுறது. மதர் ஆசிரமம் டேக் ஓவர் பண்ண அப்புறம், அதாவது பர்மனெண்ட்டாக திருப்பியும் ஃபைனல் அரைவல் பாண்டிச்சேரி மதரோடது வந்த அப்புறம் மதரோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, முதல்ல அந்த ரிக்ஷாக்காரர் யாருக்கும் அவரை கண்டுபிடிக்க சொல்கிறார். கண்டுபிடிச்சு மாதம் 5 ரூபா லைஃப் டைம் ஃபுல்லாக அனுப்பணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் மதர்கிட்டேருந்து. ஆசிரமேட்ஸ்க்கு கொஞ்சம் புரியல, எதுக்கு அவருக்கு 5 ரூபா. ஏன்னா அந்த காலத்து 5 ரூபான்றது பெரிய விஷயம். இது வந்து 1970, 1918, 1920 நடந்துருக்கிறது. அது மாதம் மதர் அனுப்ப சொல்கிற பணம் அது 5 ரூபா. ஆசிரமத்தையும் அவர் அந்த ரிக்ஷாக்காரருக்கு கிடைக்கிறது 5 ரூபா மாதம் பணம். இது மதரோட இன்ஸ்ட்ரக்ஷன். மதர் சொல்கிறது என்னென்னாங்க, அந்த ரிக்ஷாக்காரர் கைட் பண்ணி தான் நான் அரவிந்தரை பார்க்க முடிஞ்சது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோடய லைஃப்பில் அரவிந்தரை பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று, முக்கியமான ஒன்று. என்னை பார்க்குறதுக்கு உதவியாக இருந்தது அந்த ரிக்ஷாக்காரன். அந்த ரிக்ஷாக்காரன் வேறு யாராவது சொல்லிட்டு போகிறார், அது வேறு விஷயம். பட் இந்த இடத்துல மதர் பார்த்தது ரிக்ஷாக்காரரை, வயசானவர். அவர் வந்து மதருக்கு உதவி பண்ணி அங்கே போய் அரவிந்தர் வீட்டுக்கு கொண்டு விட்டுருக்கார். அப்போ மதரோட கிராட்டிடியூட் டிவைன் லெவலில், தெய்வத்திலேருந்து இந்த கிராட்டிடியூட் நம்ம பார்த்தோம்னா அப்போ நம்மளாம் எப்படி இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மதர் லெவலில் she says you have to send him every month 5 rupees, this is my instruction அப்படின்ற மதர். ஸோ இதுதான், ஏன்னா கிராட்டிடியூட் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். மதரோடைய வேர்ட்ஸே அதான். இது மாதிரி கிராட்டிடியூட் பார்க்கறது வந்து ரொம்ப ரேராக இருக்குன்றார். வெரி ரேர். ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். 4-5 பேர் 6-7 பேர் ஒரு கிராமத்தையோ ஒரு ஊர்லேயோ அவ்வளோதான் இருக்காங்க. ஏன்னா அது மாதிரி இருக்குது. இன்றைக்கி உலகம் அப்படி இருக்கு, நடப்பு அப்படி இருக்கு. அதனால் we should never forget. யார் நம்மளுக்கு உதவி பண்ணாலும் அதை நம்ம மறக்கவே கூடாது. லைஃப் லாங். அரவிந்தர் சொல்கிறார், வெரி ஃபியூ தான் அதை வந்து ஞாபகம் வச்சுருக்கிறது, எல்லாரும் அதை ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. ஸோ அதனால என்ன ஆகுது, அந்த ஆட்டிடியூட் அணுகுமுறை நம்ம எப்போ இருக்கணும்னா, எப்போ நம்ம யாராவது உதவி பண்ணாலும் உடனே மறந்துடணும். அதில் எக்ஸ்பெக்டேஷனே இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒன்று அங்கே ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். நம்ம உதவி பண்ணுவோம்னா இல்லை, நம்மளை உதவி பண்ணுற நிலைக்கு வச்சது தெய்வம், இந்த டிவைன் தான். டிவைன் அந்த எக்ஸ் ஆர் ஒய் அவருக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறது நம்ம வழியா. டிவைன் சூசஸ் அஸ் தி இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான். டிவைனோட கைகளில் நம்ம ஒரு கருவி, அவ்வளோதான். அதை நம்ம வி ஷுட் பி ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கணும் நம்மளை டிவைன் சூஸ் பண்ணுறதுக்கு. பட் வி ஷுட் நாட் பி ப்ரவுட், வி ஷுட் பி ஜாய் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்டர். பட் அதில் ப்ரைட் இருக்கக்கூடாது. டிவைன் நம்ம யூஸ் பண்ணுறது யார் வேணால் யூஸ் பண்ணிருக்கலாம், என்னையும் யூஸ் பண்ணணும். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது, உதவி பண்ண சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. அப்போது அது மாதிரி எனக்கு சான்ஸ் கிடைக்கும்போது இம்மிடியட்லி நான் டிவைனை தேங்க் பண்ணணும். அவர் என்ன தேங்க் பண்ணுறதா இல்லையான்றது ரெண்டாவது. நான் டிவைனை தேங்க் பண்ணுறேன்னா இல்லையான்றது தான் ஃபஸ்ட்டு. அதுதான் ஹியர் ஆல்சோ. இதுவும் கிராட்டிடியூட். என்னோட கிராட்டிடியூட் டிவைன் என்ன மாதிரி இது மாதிரி எனக்கு தோண வச்சு அவருக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறது டிவைன். அது வந்து அப்போ வந்து நான் வேறு குணங்களால் கவர்ன் ஆகாமல் டிவைன் என்ன நினைக்கிறதோ அதை பண்ண வைக்கிறது. டிவைன் தான் அதுவும் பண்ண வைக்கிறது, அதை நான் பண்ணுறேன். அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே. ஸோ நம்ம வந்து கிரேட்ஃபுல் டு தி டிவைன். வி ஷுட் தேங்க் தி டிவைன். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம டிவைன் தேங்க் பண்ணிட்டே இருக்கணும்.
இந்த கிராட்டிடியூட். நம்மளை இது மாதிரி உதவி பண்ணி வச்சதுக்கு நம்மளுக்கு கிராட்டிடியூட் இருக்கும் டிவைனுக்கு. அவர் நம்மள்ட்ட இருக்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா டிவைன். அவர் கிராட்டிடியூட் இருக்கணும்னா டிவைன் தான் இருக்கணும். ஏன்னா அந்த தெய்வத்தினால தான் அவருக்கு கிடச்சிருக்காது. நான் இல்லைன்னா இன்னொருத்த கொடுக்க போறாரு, அவ்வளோதான். ஏ ஆர் பி, தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த தலைப்புக்கு போகலாம். ஹியூமன் அஃபெக்ஷன், பாசம். அரவிந்தரோட வியூவில் பாசம் வந்து இஸ் ஹைலி அன்ரிலையபிள்ன்றார். நம்பத்தகாத ஒன்று, நம்ப முடியாத ஒன்று அரவிந்தரை பொறுத்த வரைக்கும். அது காரணங்கள் என்ன அப்படின்னா, எப்போதும் சொல்லுவோம் இல்லையா, பாசம் கண்ணை மறைக்கிறதுன்னு. அதுதான் எதெல்லாம் நம்மளை இதுக்கு தூண்டுகோலாக இருக்குன்னா, அன்ரிலையபிள் சொல்கிற ரீசன், அரவிந்தர் சொல்கிற ரீசன் என்னென்னா, சுயநலம், ஆசை, அகங்காரம். இந்த அகங்காரம்ன்ற என்ன பண்ணுறது, சுயநலம் ஆசையை தூண்டி விட்டுறது. அதனால நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பாசமே, பாச பிணைப்பு எப்படின்னா ஒரு எதிர்பார்ப்புனால தான் வருது. பெற்றோர்கள் பிள்ளைகள் பாசம், பிள்ளை பெற்றோர்கள் பாசம், எல்லாமே எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு எல்லாத்தையுமே. பையன் நல்லா படிக்கணும், பொண்ணு நல்ல இருந்த கல்யாணம் ஆகணும், பெற்றோரோட ஆசை இது, எதிர்பார்ப்பு. அப்புறம் அவங்க வயசாக நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் வயசான காலத்தில் எங்களை பார்த்துக்கணும், இது ஒரு எதிர்பார்ப்பு. பாசம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பிளட் ரிலேஷன் அது இருக்க, ரத்த பாசம் இல்லாமல் இருக்காது. பட் அதுவும் அன்ரிலையபிள்ன்றார், நம்பத்தகாதுன்றார் அரவிந்தர். ஏன்னா இது எதால் மூடப்பட்டிருக்குன்னா, சுயநலம், ஆசை, இந்த ஈகோ, இதனால தான் இதெல்லாம் மூடப்பட்டிருக்கு. மிஸ்ட் மாதிரி, மூடு பனி மாதிரி அது வந்து மூடின்னு இருக்கு. இது வந்து ஏன் இருக்குன்னா, எக்ஸ்பெக்டேஷனால் தான் இது அத்தனையுமே இருக்கு. அரவிந்தர் இடத்துல சொல்கிறார் அரவிந்தர், எக்ஸ்பெக்டேஷன் பிரிங்ஸ் மிசரின்றார். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. அதுதான் அரவிந்தரோட அட்வைஸ். நம்மளுக்கு வந்து நீட் இருக்குது, தேவைகள் நிறையா இருக்குது. அந்த தேவைகள் பூர்த்தி ஆகலைன்னா கஷ்டப்படுறோம். அப்போ என்ன ஆகுது, இந்த பாசங்கள் குறைஞ்சுன்னு வருது. எங்கெங்கே எதிர்பார்ப்பு வந்து ஏமாற்றமாக மாறுறதோ அங்கே நிராசையாக போயிடுது ஆசையெல்லாம். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாச உணர்ச்சியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுன்னு வருது. சில இடத்துல அது இல்லாமல் போயிடுது. அப்புறம் என்ன ஆகுது, அது மேலுக்காக இருக்குது, அவ்வளோதான். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்னால் அப்படி தான் வருது. குடும்பத்தில் இருக்கிற பாசம்லாம் அது அப்படி தான் வருது. நம்மளே நிறைய பார்க்குறோம். ஒரு தேவை இருக்குது, இல்லைன்னா ப்ராப்பர்ட்டினால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும், இவ்வளோ பணம் எனக்கு வேணும். அது கிடைக்கலன்னா உடனே பாகப்பிரியம் நடக்கிறது நிறைய ஃபேமிலியில், நிறைய குடும்பத்தில். அதில் நம்ம நிறையா பார்க்குறோம், அண்ணன் தம்பியோட சுமூகமாக உறவு போயிடுறது, பேச்சுவார்த்தையும் இல்லாமல் போகிறது. எப்பாவது ஒரு கல்யாணங்கள் இல்லை வேறு ஏதாவது நிகழ்ச்சிகள் தான் அவங்க பார்க்குறாங்க. ஆல்மோஸ்ட் அது வந்து இல்லைன்னே சொல்லலாம். சொந்த அண்ணன் தம்பியே சொல்லணும், அக்கா தங்க அண்ணன் தம்பி உறவுகளே இப்படி தான் இருக்குது. சில பேர் பெற்றோர்களே பார்க்குறதில்ல, ஏன்னா அவள் சொத்து கொடுக்கலன்னு பெற்றோர்களே உதாசனப்படுத்துகிற குடும்பமும் இருக்குது. நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் நேராக நம்ம டெய்லி பார்க்குறது தான் இதெல்லாம். அதனால தான் இதெல்லாம் அன்ரிலையபிள்ன்றார் அரவிந்தர். இஸ் டோட்டலி அன்ரிலையபிள்ன்றார். இதனால தான் இந்த மோதல் வருது, சண்டை சச்சரவு வருது, அப்புறம் வெறுப்பு வருது. அது வந்து கடைசியில் குடும்ப உறவு முறிவாயிடுது, உறவுகள்லாம் முறிவடைஞ்சிடுறது. இது இல்லாமல் இருக்கணும்னா ஏன் உறவு முறிந்து விடணும்னு சொல்கிறாருன்னா, அவர் நம்ம மெட்டீரியல் லெவலில் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். அதனால தான், தட் இஸ் த ரீசன். இது மாதிரி காரணமே இதனால தான். நம்மளோட செல்ஃபிஷ்னஸ், நம்மளோட டிசைர், ஈகோ, ஆல் தீஸ் திங்ஸ், ப்ளஸ் கிரீட், எல்லாமே இதுக்கு காரணங்கள்ன்றது. அப்புறம் சில சமயத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த வைட்டல் நீன்றார். அதாவது 2 பேர் இருப்பாங்க, சில ஃபேமிலியில் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும், ஃபேமிலியாக இருக்கலாம். அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். சண்டை போய் சமாதானம் போவாங்க, திருப்பி சண்டை, திருப்பி சமாதானம், இப்படியே சைக்கிள் மாதிரி இருந்துட்டுருக்கும். அது ரீசன் என்னென்னா, அரவிந்தர் சொல்கிறார், ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை இருந்துட்டு, ஏதாவது ஒரு தேவை இருந்துட்டுருக்கு ஒருத்தர்கிட்டருந்து. அதனால தான் அவங்களால விட்டுட்டு போக முடியல. பட் தே கண்டினியூ டு ஃபைட். திருப்பி சமாதானமாகுது,
திருப்பி சண்டை, திருப்பி சமாதானம், அது போயிட்டே இருக்கு. லைஃப் லாங்காக அப்படி தான் இருக்கு அவங்க. திஸ் ஹவ் இட் கண்டினியூஸ். அதில் வந்து என்னன்னா, இதுலேயே கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது அரவிந்தர் சொல்கிறது, இந்த நட்பு இருக்கே அது கொஞ்சம் பெட்டர்ன்றார். பாசம் அங்கேயும் பாசம், நட்புலையும் பாசம் உண்டு. பாசத்தை பற்றி ஹியூமன் அஃபெக்ஷன் பற்றி பேசும்போது சொல்கிறார் இதெல்லாம். நட்புலையும் இருக்கு, ஆனால் நட்பு ஓரளவு பியூர்ன்றார் அவர். அது பரிசுத்தமான நட்பாக இருக்கும், அது வந்து நம்பலாம் அப்படின்றாரு. இங்கேருந்து நம்ப முடியாதுன்றார் பாசத்தை, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இதெல்லாம். பட் ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த பாசம் வந்து நம்பலான்றார். ஏன்னா இதில் ஒரே டிஃப்ரென்ஸ், அதுக்கு இது என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஈகோ வந்து இதுலேயும் ஈகோ வரும், ஈகோ இல்லைன்னு சொல்லாது, இதுலேயும் அந்த மமதை அகங்காரம் எல்லாம் வரும். ஆனால் அதோட குறுக்கீடு சிறிய அளவு தான் இருக்கும், அது அந்த லெவலில் இருக்காது. ஸோ அதை சம்டைம்ஸ் விட்டுட்டு போயிட்டே இருப்போம். அதனால தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் எவர் இருந்துகிட்டே இருக்கும், அது போயிட்டே இருக்கு. ஆனால் இதுலேயே என்ன ஒரு பியூட்டின்னா, இது ஒரு இல்யூஷன் மாதிரின்றார், மாயை தான் அது. ஏன்னா நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி பார்க்குறோம். நம்ம பள்ளி நாட்கள்லேருந்து கல்லூரி, அப்புறம் அலுவலகம் எல்லாம் பார்த்துட்டே வரும். ஒரு ஃப்ரெண்ட்ஸு அன்லிமிட்டெட் ஃப்ரெண்ட்ஸ், எண்ண முடியாத ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு, இருந்திருப்பார்கள். ஆனால் நம்ம ரிட்டையர்டுக்கு 65-70 வயசில் பார்க்கும்போது ஒரு 4-5 பேர் தான் நம்மளுக்கு முதல் பள்ளி நாட்கள்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் தான் இருக்கும், அவ்வளோதான், வெரி ஃபியூ. அதனால தான் அது ரிலே பண்ணுறாரு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரிலே பண்ணுறாரு. நம்ம தகுந்த ஒன்று அது ஒன்று தான். இப்போது இந்த பாசத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா, மகாபாரதம், திருதராஷ்டிரன் வந்து பாசத்தால் அவனுக்கு வந்து தர்மம் எதுன்னு தெரியுது. விதுரர் சொல்கிறார், இதுதான் தர்மம், இது பண்ணக்கூடாது, பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். அட்வைஸ்லாம் கேட்குறான், தர்மம் என்ன சொல்கிறது, விதுரநிதி என்ன சொல்கிறதுன்னு கேட்குறான். ஆனால் தர்மம் எதுவும் தெரிஞ்சுட்டு அவனால் தர்மத்தை கடைபிடிக்க முடியல, அது அவனோட நிலை. எதனால? பாசம். துரியோதனன் அவனுக்கு தர்மம் எதுவும் தெரியும், அதர்மம் எதுவும் தெரியும். ஆனால் அதில் ஒன்றுல குறியாக இருந்தான், எது அதர்மத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு. ஏன்னா அவன் வந்து இதோட மொத்த உருவம் சுயநலம், ஆசை, அகங்காரம், வெறுப்பு, எல்லாத்தோட மொத்த உருவம் துரியோதனன். அதனால் தர்மம் தெரியும் அவனுக்கு, ஆனால் தர்மத்தை அவன் சூஸ் பண்ணல, ஒன்லி அதர்மம். அதர்மத்தை சூஸ் பண்ணி தான் அவன் லைஃப் ஃபுல்லாக இது பண்ணான். அது மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்ம எதை சூஸ் பண்ணோம், நம்மளோட சாய்ஸ் அது. நம்ம ஆத்மா லெவலில் போனோம்னா நம்ம தர்மத்து வழியாக தான் நடப்போம். அது இல்லைன்னா அது அதர்மத்து வழியாக தான் நம்ம. ஏன்னா அதர்மம்னா நத்திங் பட் கவர்ன் பை குணாஸ். இந்த குணங்களுக்கு தாண்டி போனோம் நம்ம. இந்த குணங்கள் தமஸ், ரஜஸ், சத்த குணத்திலேயே இருந்துருக்குனால, சத்துவகுணம் பெட்டர், தமஸ் அண்ட் ரஜஸ், பட் அதுவும் தங்க குண்டுன்றார் அரவிந்தர், கோல்டன் கேஜ்ன்றார். அதையும் தாண்டி தான் போகணுன்றார். அதுக்கும் சில ஈகோலாம் இருக்குது, சட்டில் ஈகோலாம் இருக்குன்றார். அதையும் தாண்டி போகணும். அப்படி போனால் தான் நம்ம இந்த பாசத்துலேருந்து வெளியில் வர முடியும். அதுதான் அப்போ தான் வி நோ ஹியூமன் அஃபெக்ஷன், அப்போ தான் ரியலாக இருக்குன்றார். எப்போ அது ரியலாக இருக்கும்னா, டிவைனை ரியலைஸ் பண்ணும்போது தென் வி வில் நோ. அப்போ வந்து மெட்டீரியல் இதுவே ஆசையாக இருக்காது நம்மளுக்கு, இதெல்லாம் தாண்டி போயிடுவோம். எவ்ரி திங் வில் பி மிஸ்ஸிங். நம்ம என்னென்ன இது கூட சொல்லணும் அதெல்லாமே இருக்கவே இருக்காது, எரேஸ் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. அப்போது அந்த டைத்தில் ஒரு பாசம் வந்து டிஸ்இன்ட்ரெஸ்டட் அஃபெக்ஷன், அது அவ்வளோதான், அது மாதிரி தான் இருக்கும். அது வந்து நம்மளை டச்சே பண்ணாது. அது நம்மள மாதிரி எல்லாரும் இருக்கணும், அப்போ தான் எல்லாரும் அந்த லெவலுக்கு வர முடியும். அதுதான். நம்ம வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன் இருக்கிறதுனால அது எப்போ ப்ராப்தம் இருக்கோ அப்போ தான் வரும். அதில் ஒவ்வொருத்தரும் எஃபெக்ட் எடுத்தால் கண்டிப்பாக வர முடியும். இந்த படத்தோடு வரலாம், இஸ் நாட் இம்பாசிபிள், அதை சொல்ல வரேன். அடுத்தது வந்து சமூக உறவுகளின் பலவீனம். நம்ம வந்து இந்த எல்லோரையும் பழகிறோம், சோஷியல் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, இதோட பலவீனம் டிவைன் மதர் சொல்கிறது என்னென்னா, நம்மளோட கோபம், வன்முறை, வெறுப்பு, பொறாமை, ஜெலசி, வயலன்ஸ், ஹேட்ரட் அண்ட் ஆங்கர், இதெல்லாம் தான் நம்மளோட ஒரு மனுஷனோட வீக்னஸ், பலவீனம். அப்போ என்ன ஆகுது, நம்ம இது மாதிரி ஒரு சோஷியல் கேதரிங்கில் நம்ம மீட் பண்ணுறோம், ஒரு கூட்டத்தில், ஏதோ ஒரு விழா ஏதோ இருக்கலாம் அது. அப்போது சில பேர் வந்து சில வார்த்தைகளை சொல்லும்போது சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் சொல்கிறது.
பேசக்கூடாதெல்லாம் பேசுகிறோம், செய்யக்கூடாத சில காரியங்கள்லாம் செஞ்சிடுறாங்க. அப்போது இது வந்து ஏன் இது மாதிரி பண்ணுறோன்னு பார்த்தா 2 ரீசன் இருக்கும். ஒன்று வந்து அந்த குணத்தை பற்றி சொன்னேன் இல்லையா, அதனால தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அரவிந்தர் வந்து யசோதான் கீதாவில் சொல்லும்போது சொல்கிறார், கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனனுக்கு இது, அதை கீதாவில் ரொம்ப அழகாக கிருஷ்ணர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அப்படின்றது ஸ்ரீ அரவிந்தர் சொல்கிறார் யசோதான் கீதாவில். அதாவது ஒவ்வொருத்தரும் பிறக்கும்போது ஒரு குணத்தோடு பிறக்கிறோம், பிறவி குணம். அது he calls it essential nature, inborn nature. அப்புறம் வளர வளர என்ன நம்ம சூழ்நிலை எல்லாம் சேர்ந்து இந்த குணங்களுக்கு அடிமையாக வளர்றதுனால அது வந்து மேலோட்டமான இருக்கிற குணம், அது வந்து பிறவி குணம் இல்லை, அது ஆக்சிடென்டல் நேச்சர்ன்றார், தற்காலிக இயல்புன்றார். அது ஆக்சிடென்டல் நேச்சர். அந்த ஆக்சிடென்டல் நேச்சரில் நம்ம இன்வால்வ் ஆகிறதுனால தான் நம்ம இது மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறோம், நம்ம நடத்த இது மாதிரிலாம் இருக்கு. இப்போது 2 விதத்தில் பார்க்கணும். ஒன்று வந்து இது மாதிரி ஒருத்தர் நம்மள்கிட்ட பிஹேவ் பண்ணும்போது, நம்மள்கிட்ட பேசும்போது நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும். அப்போது இப்போ சோஷியல் ரிலேஷன்ஷிப் பேசிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ அவர் ஏன் அப்படி பேசுகிறாருன்னா அவரோட வீக்னஸ், பலவீனத்தினால பேசுகிறார். நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்மளுக்கு அந்த பலவீனம் இருக்கக்கூடாது அப்படின்றதான் மதரோட இதுவே அட்வைஸே. அப்போது ஸ்டெப் பேக், கொஞ்சம் பின்னோக்கி போ, ரியாக்ட் பண்ணாத, நம்ம மைண்டை வந்து மனசை காமாக வச்சுக்க ட்ரை பண்ணணும், அதை ட்ரெயின் பண்ணணும், பயிற்சி அளிக்கணும் மைண்டுக்கு. அது ஒரு ஹேபிட்டாக மாறணும். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். ஜஸ்ட் ஐ கிவ் எக்ஸாம்பிள். உதாரணத்துக்கு எடுத்துனோன்னா, ஒரு கல்யாணத்துக்கு எல்லாரும் எதுக்கு போகிறோம்னா அந்த மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக லைஃப்பில் நல்லா வாழணும், அதுதான் எல்லோரோட இன்டென்ஷனும் தான். அதுதான் நம்மளை இன்வைட் பண்ணுறவரும் கூப்பிட்றேன். ஸோ அது வந்து ஒரு சந்தோஷகரமான ஒரு நிலை அங்கே எல்லாருக்குமே, அது எல்லோரும் ஹாப்பி அக்கேஷன். அங்கே போய் என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறது தான் எல்லாம், நான் பார்க்குறது தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அங்கே போய் ஒன்று வந்து நம்ம அங்கே போய் உட்காடுறோம். முதல்ல நம்மளோட ஈகோ சொல்கிறேன். நம்ம சப்போஸ் ஒரு பொசிஷனில் இருக்கோம்னா அவர் வந்து நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணுறாரு, நம்மளை வரவேற்கும் போது எப்படி பண்ணுறாருன்னு பார்க்குறோம், அப்சர்வ் பண்ணுறோம், எல்லாம் நோட்டீஸ் தான் பண்ணுறோம். நம்ம ஒன்றும் சொல்லலை அவர்கிட்ட. அதை வந்து அப்சர்வ் பண்ணும்போது அவர் நம்மளை ஃப்ரண்ட் ரோட உட்காந்து வைக்கிறாரா, ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் என்ன, என்னோடய பொசிஷனுக்கு நான் அங்கே தான் உட்காரணும் அப்படின்னு நான் நினச்சிட்டுறேன். அது அவர் நினைக்கல, நான் நினைக்கிறேன். அப்போது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவர் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து வைக்கணும்னு, ஆனால் அவர் என்ன வந்து ஒரு 10 ரூபா தள்ளி உட்காந்து வைக்கிறார். ஓகே, அதுதான் அப்சர்வ் தான் பண்ணுறோம். அது ஒன்று ஒரு பிளாக் மார்க் அகேன்ஸ்ட் ஹிம். நம்ம அதை நோட் பண்ணிக்கிறது, ஓஹோ என்னை கூட்டுட்டு இவர் சரியாக என்ன ட்ரீட் பண்ணல, இது ஃபஸ்ட். இது அடுத்தது நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார். அவர் நம்மளோட பொசிஷனில் கொஞ்சம் கீழே இருக்கலாம், ஆனால் அவருக்கு அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவரை கூட்டு வந்து ஃப்ரெண்டோட உட்காந்து வைக்கிறார். அவர் முதல்ல போய் அவங்கள கூட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும். இப்போ இதெல்லாம் நான் பார்த்துட்டுருக்கேன். இப்போ என்ன அது இது மாதிரி 1 by 1 இது மாதிரி திங்ஸ் வர நடக்க எனக்கு வந்து ஹர்ட் ஆகிட்டே வருது. ஈகோ ஹர்ட் ஆகுது, என்னோடய ஈகோ ஹர்ட் ஆகுது. அப்போது இதெல்லாம் பாயிண்ட் நம்பர் 1, 2, 3 நோட் பண்ணிட்டே வரேன். இது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இது கொஞ்சம் ஒரு ரேங்கராக மாறுது அவர் பேரில். நான் போனது கல்யாணத்துக்கு, அங்கே அந்த பொண்ணு மாப்பிளையே வாத்துட்டு தான் போகிறோம் நம்ம. ஆனால் இதெல்லாம் நம்ம பேக்ரவுண்ட் ஆஃப் தி மைண்டில் இதெல்லாம் இருந்து போயின்ட்டுருக்கு, ஓடின்ட்டுருக்கு. அப்புறம் போகிறோம், அங்கே போய் கிஃப்ட்டு கொடுத்துட்டு அவங்கள பிளஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்துடுறோம். இப்போ இது ஒரு நிலை. அது மாதிரி லேடிஸ் போகும்போது, நான் எல்லாரையும் சொல்லலாம், லேடிஸ் போகும்போது எல்லோரும் எப்படி இருக்கணும் அவசியம் இல்லை, பட் ஜென்ரலாக நம்ம பார்க்குறது மனித இயல்பு சொல்கிறேன். லேடிஸ் போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ் பண்ணி வரலாம். சில பேர் நகைகளோடு வரலாம், சில பேர் ஆடம்பரம் வரலாம், சில பேர் ரொம்ப சிம்பிளாக வரலாம், எளிமையாக வரலாம். ஆனால் சில பேருக்கு முடியாதனால எளிமையாக வந்திருப்பாங்க, அங்கே இருக்கிற தனக்குள்ளே இருக்கிறத விட டீசெண்டாக வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து
இன்னொருத்தர் அந்த நகை போட்டுட்டு பட்டு புடவை கட்டிட்டு இருக்கிற பார்க்கும்போது ஒரு சார்ட் ஆஃப் ஜலசின்னு சொல்ல மாட்டேன், ஜலசி இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், பொறாமல் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது நம்ம இவ்வளோ இதை நம்ம நம்ம இது மாதிரி ரொம்ப ஒரு சின்னதாக ஃபீல் பண்ணலாம், நான் ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். அந்த ஃபீலிங் உள்ளுக்குள்ளே இருக்கும். நம்ம ஒரு வந்துடக்கூடாதோ இது மாதிரி கல்யாணத்துக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள மனசில் ஓடிட்டு இருக்கும். அப்புறம் யார் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, யார் வெல் டு டூ வித் ஆடம்பரமாக இருக்கிறவங்க அவங்கள பற்றி அந்த லேடிஸ் வந்து இது மாதிரி ஒரு லேடியை பார்க்கும்போது இன்னும் கல்யாணத்தை வந்து இப்படியா ட்ரெஸ் பண்ணி வருது, ஆனால் அவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு இல்லை ஒன்றுமே இல்லைன்றே தெரியாது. பட் உள்ளுக்குள்ளே அந்த நேச்சர் வந்து இவங்களாம் யார் கல்யாணத்தை யார் கூட்டாங்க, கல்யாணத்துக்கு வரலன்னு யார் எழுதாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளே வந்தாதே பெரிய அவமானமாக இருக்குது அப்படின்னு அந்த லேடிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. 2 பேரும் இன்வைட்டீஸ் தான், 2 பேரும் கெஸ்ட் தாங்க. கூட்டவங்க யாரோ அவங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க வந்து ரொம்ப உபச்சாரம் பண்ணி அவங்கள கூப்பிடுறாங்க சிம்பிளாக அந்த லேடியையும். அதை பார்த்து இவங்களுக்கு இன்னும் ஜலசி ஜாஸ்தியாக போகிறது. நம்ம இவ்வளோ பணத்தோடு இருக்கோம், நம்ம இந்த கால் இறங்கியிருக்கோம், இது இல்லாமல் இப்படியா அப்படின்னு. ஸோ இது மாதிரிலாம் இந்த குணங்கள் என்ன ஆகுது, ஒரு மேரேஜுக்கு போகிறோம், பர்பஸ் என்ன, அவங்கள பிளெஸ் பண்ணுறது தான், கப்பலை பிளெஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம அதை விட்டுட்டு எல்லாம் அது வந்து ஏதோ ஒரு டியூட்டியாக பண்ணிட்டு வந்துடுறோம். பட் மெயின் பர்பஸே அதுதான். த டோட்டல் பர்பஸ் இஸ் டிஃபீட்டட். நம்ம அப்போ என்ன பண்ணணும், அந்த திருமங்கலிதாரனும் அந்த தாலி கட்டும்போது நம்ம டிவைனை ப்ரே பண்ணிக்கணும். அவங்க நல்ல ஹெல்த்து நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து நல்லபடியாக வாழணும், சுமமாக வாழணும் அப்படின்னு பிளிஸ்ஃபுல் மேரீட் லைஃப் தான் நம்ம ப்ரே பண்ணிக்கணும் அவங்களுக்கு. ஆனால் அந்த ஞாபகமே நம்ம இருக்கிறது இல்லையா, நம்மளோட இதுவே ஜாஸ்தியாக இருக்குது, நம்மளுக்கு மன போராட்டம் இருக்குது, அப்படி இருக்குது. இது வந்து நம்மளை மேலே வர விட மாட்டேன்றது. அதனால தான் என்ன ஆகுது, த மோர் வி திங்க் அபவுட் அதர்ஸ் லைக் திஸ், நம்ம கீழே போயிட்டே இருக்கும். நம்ம ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருந்தால் கூட இதெல்லாம் நம்ம கீழே தள்ளுறது, இதெல்லாம் அப்டக்கிள்ஸ், எல்லாம் தடைகள், இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். மதர் சொல்கிறது அதான், லிசன் டு ஆல் அப்யூசஸ். அவள் என்னென்ன அப்யூஸ் பண்ணாலும் ஏதாவது இது பண்ணுன்றார். ஜஸ்ட் லைக் கிருஷ்ண பரமாத்மா வந்து சிசுபாலன் சொல்கிற அப்யூசஸ் எல்லாம் தெய்வமே பொறுத்துட்டுருக்கு, நம்மளாம் ஒன்றுமே இல்லை. கிருஷ்ணரே பொறுத்துட்டு இருக்கும்போது சிசுபாலன்ட்ட 100 பொய் சொன்ன அப்புறம் தான் அவன் அழிச்சார். அது ஆஸ் பர் வரன் கொடுத்தா மாதிரி பூனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிருக்காரு. நம்ம தெய்வமே 100 பொய்யை பொறுத்துட்டு 100 பொய்யை அப்யூசஸ் பொறுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஒன்றுமே கிடையாது தெய்வத்தை கம்பேர் பண்ணும்போது. அதனால் மதர் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஹேபிட்டாக டெவலப் பண்ணிக்கோ, பி குவைட், டோன்ட் ரியாக்ட். நீ என்ன பண்ணணும், சப்போஸ் நீயும் ரியாக்ட் பண்ணிட்டேன்னா அந்த இதில், அப்போ என்ன ஆகுது, நம்மளும் அந்த லெவலுக்கு கீழே போய்டுறோம். கீழே போனால் ப்ராப்ளம் இஸ் நம்ம லெவல் குறைஞ்சிடுறது. திருப்பி அந்த லெவல் வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது. சம்டைம்ஸ் இட் மே டேக் பர்த்ஸ் ஆல்சோ. இப்போ கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்துருக்கோம், நம்ம கீழே போகக்கூடாது. கீழே போனால் இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. அதனால தான் மதர் சொல்கிற, ஸ்டெப் பேக், ஸ்டே காம், அமைதியாக இருக்கணும், கரெக்டான ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்கணும் எல்லாத்துக்குமே. பட் நம்ம வந்து எதனாலையும் தே ஷுட் நாட் டச் யூன்றார். ஆல் திஸ் அப்யூசஸ் ஷுட் நாட் டச் யூன்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் அப்படி ஒருத்தர் சீடர் கேட்குறாரு. அவர் டெய்லி வந்து திட்டினே இருப்பான் ரோட்டில் போகும்போதுலாம். அவர் அதை பற்றியும் ஒன்றும் ரியாக்ஷனே இருக்காது அவர்கிட்ட. இவ சீடர்களுக்காக ஒரே வருத்தம், இப்படி ஒரு மகானை போய் இப்படி திட்டிட்டு இருக்கானே, பேசாமல் இருக்காரு, ஒரு இது பண்ணி ஒரு இது பண்ணாலே, ஒரு சாபம் கொடுத்தாலே அவன் போயிடுவானே அப்படின்னு. உடனே ஒரு நாள் பொறிக்க முடியாமல் சீடர்கள்லாம் கேட்குறாரு பரமஹம்சர்கிட்ட, நீ ஏன் பேசாமல் இருக்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிற சிரிச்சுட்டு, நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கோம், ஒரு பழக்கடை வருது, பழம் வந்துட்டு வச்சுருக்கு, கறிகாய் பழம் எல்லாம் வச்சுருக்கான். அதை பார்க்குறோம், பார்த்துட்டு நின்று பார்க்குறோம், பார்த்து திரும்பி போயின்னு இருக்கோம். அப்போ அந்த பழங்கள்லாம் யாரும் சொந்தம்ன்றார், பழம் கடைக்காரர் தான் சொந்தம்ன்றார். அது மாதிரி தான் எனக்கு அது வரவே இல்லையன்றார். என்னை வந்து அந்த பொருள் என்னை வந்து சேரும்போது தான் நான் அஃபெக்ட் ஆவேன், என்னை டச்சே பண்ணாது எதுவுமேன்றார். அவன் இது பண்ணுறான், அவன் டியூட்டி மாதிரி கற்றுட்டு போயிட்டு இருக்கான், போட்டோம், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்றார். நீ அதை ரிசீவ் பண்ணுறேன்றார். ஸோ நம்மளோட ஹேபிட் என்ன வச்சுக்கணும்னா, மதர் சொல்கிறது என்னென்னா, இந்த ஹேபிட்டை வந்து காமாக இருக்கணும், குவைட்டாக இருக்கணும், ஸ்டெப் பேக் பண்ணணும். நம்ம அதே லெவலுக்கு இறங்கிட்டோம்னா நம்மளோட வீக்னஸ் அதான், நம்மளோட பலவீனம் ஆகிடும். அதுதான் ப்ராப்ளம். நம்ம அடுத்த டாபிக் வந்து இன்னொருத்தரை பற்றி குறை சொல்லிட்டு இருக்கிறது, குறை காணல், அப்புறம் விமர்சனம்.
இது ரெண்டும் நம்ம நிறைய பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில். கிரிட்டிசிசம் பார்த்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ஒருத்தர் வந்து எதாவது சொல்லிட்டு இருப்பார். அது இது டிபெண்ட்ஸ். இது வந்து ஹியூமன் நேச்சர். நம்ம அதெல்லாம் மாற்ற முடியாது. அப்போ என்ன சொல்கிறார், நம்மளை மாற்றிக்கலாமோ, மொத்த உலகத்தை உள்ள மாற்ற முடியாது, நம்மளை மாற்றலாமோ. அதுக்கு இது அரவிந்தரோட அட்வைஸ் என்னென்னா, நீ வந்து இன்னொருத்தர் அப்சர்வ் பண்ணுறது தப்பே கிடையாது. அப்சர்வ் பண்ணு, அவன் எப்படி இருக்கான்னு நோட் பண்ணலாம், அவன் பிஹேவியர் எப்படி பண்ணுறான்னு அவனோட பிஹேவியர் பாரு. ஆனால் அவனை பார்க்கும்போது நீ எப்படி பார்க்கணுன்னா, ஒரு அனுதாபத்தோடு பார்க்கணும், நடுநிலைமையோடு பார்க்கணும். அதாவது இம்பார்ஷியலாக பார்க்கணுன்றார். ஒரு கர்டியஸாக பார்க்கணும். அதாவது பண்டிட்ஜி எழுதும்போது நிறையா புக்கில் எழுதிக்கிறார். நம்மளை பற்றி பார்க்கும்போது யூ ஷுட், மதரே சொல்கிறது, யூ ஷுட் டூ மெர்சிலஸ் செல்ஃப் ஸ்க்ரூட்டினின்றார். இரக்கமில்லாத ஒரு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும் நம்மளை. எந்த தப்பு இருந்தால் வெளில கொண்டு வரணும் அதை. ஆனால் ஒருத்தையாரை பற்றி அதையே பார்க்கும்போது, இன்னொருத்தரை பற்றி பார்க்கும்போது பி சேரிட்டபிள் டு தம்ன்றார். பண்டிட் எழுதுறாரு ஒரு புக்கில், பி சேரிட்டபிள் டு தம். அதாவது ரொம்ப மென்மையாக பார்க்கணும் அதை. அதாவது குத்தம் கண்டுபிடிக்கணுமேன்ற அது மாதிரி கண்டுபிடிக்கக்கூடாது. எதாக இருந்தால் அவர் அட்வைஸ் கேட்டால் நம்ம அதை சொல்லலாம். இது மாதிரி நீங்கள் பண்ணுறது சரியில்லைன்னு தோன்றது, இதுக்கு பதில் நீங்கள் கேட்டதான் சொல்கிறேன், இதுக்கு பதில் இது மாதிரி நீங்கள் பண்ணலாம், பண்ணால் நல்லா இருக்குமே, அப்படி தான். அதுதான் பி சேரிட்டபிள் டு அதர்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஹியூமன் நேச்சர், நம்ம ஈகோ பட்டது என்ன பண்ணுறது, நம்மளை அவள் பண்ணுறது எதுவுமே சரியில்லை, அன்னெசரியாக நம்ம பண்ணுறோம் சிலதெல்லாம். வி ஃபைண்ட் ஃபால்ட் வித் அதர்ஸ். எப்போதுமே அவள் பண்ணுறது சரியில்லை, அதை பற்றி விமர்சனம் பண்ணிட்டே இருக்குது இன்னொருத்தட்ட போய். அப்புறம் எதுக்குமே லாய்க்கு இல்லை, அவர் எதுக்குமே அதை அவரை வந்து நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், அவ்வளோ ஒரு மோசமான ஒர்க் அவரோடது அப்படின்னு. நம்ம நேச்சர், ஹியூமன் நேச்சர், அது அது ட்ரூத்தோ லைஸோ அது தெரியாது நம்மளுக்கு, அது உண்மையாக பொய்யானே பார்த்து கிடையாது. ஆனால் நம்ம மனசு என்ன சொல்கிறது, இது மாதிரி தான் பார்க்குறது, ஒரே ஒரு சைடில் தான் பார்க்குறது. அப்படி பார்க்குறதுனால நம்ம அது மாதிரி இது என்ன ஆகுது, இது நம்மளோட நிலைமையை ஒன்றி மோசமாகலை, எல்லாருக்குமே ஒரு மோசமான நிலையை உருவாக்கிடுது இது மாதிரி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணும்போது. அப்போ அவர் என்ன சொல்கிறார், நம்ம அது கிரிட்டிசைஸ் பண்ணுறோமே, அதே மிஸ்டேக் நம்மள்கிட்ட இருக்கும். பட் நம்ம அந்த மிஸ்டேக் நம்ம தெரிய மாட்டேங்குது, நிஜமாவே தெரியல நம்மளுக்கு. மேபி நம்ம வேணும்னு சொல்ல, நம்மளே தெரியல, நம்ம பார்க்குறோம் நமக்கு தெரியல, ஆனால் அதே மிஸ்டேக் அவர் பண்ணும்போது தெரியுது. நம்ம அது குவிக்காக உடனே சொல்லிடுறோம், இந்த இது சரியில்லை, நீ பண்ண சரியில்லை, அதே மிஸ்டேக் நான் பண்ணிருப்பேன், அதே மாதிரி பண்ணிருப்பேன், ஆனால் நான் பண்ணது கரெக்டு, அவர் பண்ணது தப்புன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. பட் என்ன பண்ணணும், நம்ம டிஃபெக்ட் பண்ணும்போது, டிஃபெக்ட் பற்றி சொல்லும்போது அது நிஜமாகவே டிஃபெக்டாக இருக்கலாம், அது டிஃபெக்ட் இல்லாமையும் இருக்கலாம். முதல்ல அது மாதிரி டிஃபெக்ட் நான் பண்ணுறேனான்னு பார்க்கணும். நான் பண்ணும்போது இந்த ஒர்க்கு நான் பண்ணியிருக்கேன், நான் எப்படி பண்ணேன்னு கொஞ்சம் யோசிக்கணும். வி ஹேவ் டு கோ பேக். அது பார்த்து, ஓ நம்மளும் அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கோம் போல இருக்கே, சரி நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளே கரெக்ட் பண்ணணும். நம்ம லெவலில் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவர்கிட்ட சொல்லலாம், இது மாதிரி இங்கே ஏதோ மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரியுது, ஸோ நீங்கள் திருப்பி நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு தென் யூ கேன் டிசைட். அப்படி தான் சொல்லணும். அது கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி சொல்லவே கூடாது, யாருமே சொல்லக்கூடாதுன்றது தான் அரவிந்தர் சொல்கிறார். அது என்னென்னா, நம்ம ஈகோ இருக்க சட்டுன்னு இன்னொருத்தரோட டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிக்க தான் நம்ம டயத்தை செலவு பண்ணுறோம், நம்மளை பற்றி விட்டுறோம். நம்ம அது எப்படி அது டிஃபெக்ட் கண்டுபிடிக்கலாம், எங்கேயாவது இடத்த கண்டுபிடிக்க முடியாதா, சில பர்ஃபெக்டாக பண்ணிருக்கலாம் ஒர்க், அதில் கூட நம்ம கஷ்டப்பட்டு டிஃபெக்ட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். அதுதான் நம்மளோட நேச்சர். அது அவர் சொல்கிறார், யுவர் ஈகோ ஹேஸ் நோ ரைட் டு ஜட்ஜ் ஹிம்ன்றார். உன்னோட ஈகோனால் நீ அவனை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றார். ஏன்னா நீ எப்போ அது பண்ணுறியோ அது உனக்கு ரைட்டே கிடையாது அவன் சொல்கிறதுக்குன்றார். முதல்ல நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். அவன் வந்து நம்மளை கேட்டால் நம்ம சொல்லலாம். எனி அட்வைஸ், பண்டிட்ஜி சொல்வார் எப்போதுமே, டோன்ட் கிவ் அட்வைஸ் அன்ஆஸ்க்ட் ஃபார்மர். அப்பாட்ட சொல்லுவார், ஃபாதர்கிட்ட சொல்லிட்டு இருப்பார். அது மாதிரி அவன் கேட்டால் சொல்லு, இல்லாட்டா சொல்லாதேன்றார். அதுதான். ஏன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் பார்ட்டில் போகும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல் ஆகணும். ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கும் போதும்
நம்ம இங்கே தப்பு பண்ணுறோமா அங்கே தப்பு பண்ணுறோம் பார்த்துட்டே இருக்கணும். வி ஹேட் டு பி வெரி வாட்ச்ஃபுல். ஏன்னா நம்மளை வாட்ச் பண்ணுறது டிவைன் மதர் அண்ட் ஸ்ரீ அரவிந்தோ. கூடவே இருக்க அவர் 2 பேரும் கூட இருக்கான்ற ஒரு இது நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும், ஃபீலிங். வை? பிகாஸ் ரியலி தே ஆர் தேர் வித் அஸ். நம்ம கான்ஷியஸாக இருந்தால் பார்க்க முடியும். ஏன்னா சட்டில் பிசிக்கல் வேலை 2 பேருமே நம்மளுக்கு தே ஆர் வெரி நியர் டு எர்த்னு மதர் சொல்லும்போது, ஆஃப்டர் ஸ்ரீ அரவிந்தோ லிஃப்ட் ஹிஸ் பாடி, மதர் சொல்லும்போது ஸ்ரீ அரவிந்தோ இஸ் வெரி நியர் எர்த் அப்படின்னு மதர் சொல்லும்போது சாதகம் கேட்குது அப்படியா அப்படின்னு. ஆமாம், இஃப் யூ ஹேவ் சட்டில் விஷன் யூ கேன் சி. உன் சூட்சம திருஷ்டி இருந்தால் நீ பார்க்க முடியும்னு மதர் சொல்கிறது, அந்த சாதகத்தை சொல்கிறது பண்டிகை எழுதியிருக்கிறது. ஸோ அடுத்தது காசிப், வதந்திகள். நம்ம இது அரவிந்தர் ரொம்ப மதரும் ரொம்ப ஸ்ட்ரானாக சொல்கிறது, வார்ன் பண்ணுறது. உன்னை ஹாஸ்டல் டெம்டேஷன் இது, நீ கொஞ்சம் கூட அதுக்கு விக்டிம் ஆகக்கூடாது அப்படின்ற மதம் சொல்கிறது. அரவிந்தர் என்ன சொல்கிறாருன்னா, டோன்ட் இன்டல்ஜ் இன் டூ மச் டாக். லூஸ் டாக் பண்ணுறோம், ஜாஸ்தி பேசுகிறோம். அது காசிப்பில் வரும்போதே ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும். காசிப் இது ஓஹோ இப்படியா அப்படியா இப்படியா, ஜஸ்ட் தென் வி கோ ஆன் எக்ஸ்டெண்டிங் தட். கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்த்துட்டே போவோம். இன்னும் நிறையா, ஏன்னா நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கணுன்றதுக்கு ஒருத்தரை பற்றி காசிப் பண்ணும்போது, அதாவது நம்மளுக்கு பிடிக்காதவராக இருந்தால் இன்னும் ஜாஸ்தி கேட்போம். அப்படியா இப்படியா, என்கிட்ட அப்படி சொல்கிறியே, உங்கள்கிட்ட அப்படி சொல்கிறாரா இப்படி. ஜஸ்ட் த டாக் வில் மூவ் ஆன். இந்த லூஸ் டாக் எப்படி ஆகும், போயிட்டே இருக்கும். அது வித்தவுட் ஏ டைரக்ஷன் இட் வில் கோ. அது எந்த திசையில் போகிறதே தெரியாது நம்மளுக்கு, அப்படி போயிட்டு இருக்கும். அது என்ன ஆகுது, நம்மளோட வைட்டல் இருக்க அது ஃபுல் ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணுறது. அது அதாவது நம்மளோட அந்த ஒரு ஆசையாகப்பட்டது இன்னொருத்தரை பற்றி நம்மளுக்கு பிடிக்காதவர்கள் சொல்லும்போது கேட்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இதெல்லாம் அகெயின்ஸ்ட் டிவைன். எதுவுமே நம்ம டிவைன்கிட்ட கொண்டு போகிறதே கிடையாது. இந்த கான்ஷியஸ்னஸ் என்ன ஆகுது, கீழே கொண்டு வரும். மேலே போக ட்ரை பண்ணுறோம், நம்ம லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் நம்ம அதை கீழே இழுத்துடும். நம்மளை இது ஹாஸ்டைல்ஸ் நம்ம கீழே கொண்டு வந்துடும் காசிப் வழியா. ஏன்னா நம்ம டெம்ப் பண்ணுறது, டெம்ப்டேஷன் தான் எல்லாத்தையுமே நம்மளுக்கு. அப்போது இவர் அரவிந்தர் சொல்கிறது என்னென்னா, நம்ம ஒருத்தர், நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதுக்கு. அரவிந்தர் சொல்கிறது அப்புறம் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் விஐபின்னு ஒரு இதில் சர்க்கிளில், அப்போது யாரோ ஒருத்தர் யாரோ பற்றி ஒரு காசிப் பண்ணிட்டு இருக்கார். நான் அதை ஓவர் ஏட் பண்ணுறேன், பண்ணிவிட்டு கேட்குறேன் அப்படியா அப்படின்றேன். ஆமாம் அப்படின்றாரு. எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்கு. அப்படியா, ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோடு நின்றுக்கணும். என்னோட ஐ ஷுட் ஹவ் ஹர்ட் தட், கேட்டுவிட்டேன், ஓகே. ஆனால் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது, இது மாதிரி அவர் இருப்பாரான்னு தெரியாமல் இருந்தேன் இத்தனை நாளாக. இப்போ தெரிஞ்சுடுது. ஆனால் அது நான் வெரிஃபை பண்ண ட்ரை பண்ணல, அது கரெக்டாக பொய்யா ட்ரூத்தா ஃபால்ஸாக தெரியாது எனக்கு. நான் என்ன பண்ணுறேன், பிகாஸ் நான் சொன்னேன் விஐபின்னு சொல்லியிருக்கேன், நான் விஐபி அந்த சர்க்கிளில். நான் இன்னொருத்தர் போய் இது மாதிரி நான் கேள்விப்பட்டேன், எனக்கு உண்மையாக போய் தெரியாது, நான் இதான்னு. அப்புறம் என்ன பண்ணுறேன், அவர் என் பேரை சொல்லி இது மாதிரி சொல்லிட்டேன், இது மாதிரி தான் எல்லான்னு ஃபுல்லாக போடுது. இது என்ன ஆகுது, இந்த வதந்தி உண்மையே கிடையாது. யாரோ ஒருத்தர், அவரை பற்றி எனக்கு தெரியும், உறவு தெரியும் எனக்கு. ஆனால் அவர் இப்படி இருப்பான்னு என்னோட வியூகம் இப்படி தான் இருக்கணும்னு. ஆனால் அப்படி இல்லைன்னு ஒன்று எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் என்ன ஆகுது, அவரை அஃபெக்ட் பண்ணி அவர் அது எங்கே கொண்டு போகுதுன்னா அவரை தற்கொலை வரைக்கும் கொண்டு போயிடுறது. இது எவ்வளோ பேட்னா, நம்ம ஏன்னா நான் சொன்னதுனால எல்லாரும் கேட்குறேன். ஒரு விஐபி சொன்னா எல்லாரும் கேட்க முடியும். ஒரு அமிதாப் பச்சன் சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ அதை கொடுத்தான்னா பீப்புள் வில் லிசன் டு ஹிம். ஏன்னா அவர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ். சொல்கிறது நிஜம்தான் போல இருக்குன்னு. அது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது, அது மாதிரி பீப்புள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஸ்பெஷலி நம்ம யோகாவுக்கு வரும்போது, யோகாவில் இந்த மார்க்கத்தில் வரும்போது, எஸ்பெஷலி இன்டெக்ரல் யோகா, இந்த அரவிந்தர் யோகத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயத்தில் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சின்ன விஷயம்தான் வதந்திகள், நம்மளை அதை பாட்டாக இருக்கக்கூடாது. எவ்வளோ காசு இருந்துட்டு போகிறது, நம்ம டிவிலேயே பார்க்குறோம். டிவியில் எவ்வளோ பார்க்குறோம், அது எவ்வளோ உண்மை எவ்வளோ போய் நமக்கு தெரியாது. ஏன்னா டிஆர்பி ரேட்டிங், அதுக்காக சென்சேஷனல் நியூஸ் எல்லாம் வருது. பட் நம்ம அதை பற்றி பாதரே பண்ணக்கூடாது. அதுக்கு அன்லெஸ் நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ப்ரூஃப் இருக்கா, நிஜமாகவே நடந்ததா,
அது நம்மளோட பாதுரேஷனும் கிடையாது. ஏன்னா அது வேற, அது வந்து மெட்டீரியல் லைஃப், அது யாருக்கு இன்ட்ரெஸ்டோ அவங்க பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து டிவைன் தான் முக்கியம். அப்போ வந்து இதெல்லாம் பாதரே பண்ணிக்கூடாது. இது என்ன ஆகுது, இது வந்து இன்னொருத்தர ஹார்ம் பண்ணுறது என்னோட ஆக்ஷன். பிகாஸ் ஏ விஐபி இஸ் டெல்லிங், அதனால எல்லாம் பிலீவ் பண்ணுறதுனால அந்த பிலீவ் பண்ணுறது அவர் இது பண்ணி அவரை அப்படியே வார்த்தையாலே அவரை கொள்வது. அதனால அவருக்கு இருக்கவே பிடிக்கல, உயிரோடு இருக்கவே பிடிக்கல, அந்த அளவுக்கு கொண்டு போயிடுறது அவர். அப்போ சப்போஸ் இஃப் ஹி கமிட் சூசைட் தற்கொலை பண்ணிட்டோன்னா அதுக்கு வந்து வி ஃபோர்ஜ் வெரி பேட் கர்மா. நம்மளுக்கு கர்மா வந்து சேர்றது. அதனால இது காசிப் தான். நான் அவரையும் மீட் பண்ணதே கிடையாது, கேள்வி ஞானம் தான். அதுக்கே இவ்வளோ ஒரு இது இருக்குது. அதனால்தான் மதர் வந்து ஷி நெவர் என்கரேஜஸ் காசிப். எப்பயுமே என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. ஆசிரமத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மதர்ஸ் டைமில் ஷி வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் அபவுட் காசிப். காசிப் பண்ணுறாலும் பிடிக்காது. காசிப் பண்ணி கூட்டு வான். சப்போஸ் ஷி நோ சம் ஒன் இஸ் டூயிங் லைக் தட், she will call them and she will warn them. So our stern action she used to take those who are involving in this gossip. அரவிந்தர் அதான் சொல்ற, ரொம்ப மோசமான நிலை கொண்டு போடுன்ற நம்மள. ஸோ we have to be careful. அடுத்தது இல் வில், தீய எண்ணங்கள். இது பண்டிட்ஜி வந்து ஒரு புக்கில் எழுதும்போது, லைஃப் பிஹைண்ட் லைஃப் ஒரு புக்கில் எழுதுறாரு. ரொம்ப அழகாக இருக்குது. தீய எண்ணங்கள் ஒரு அவர் எழுதும்போது சொல்கிறார், ஒரு அட்மிரல், ப்ராபப்ளி அமெரிக்கன் அட்மிரல் நினைக்கிறேன். அவன் சொல்கிறான், நம்ம எப்பப்போ டிஃபிகல்ட்டிஸ் வருதோ நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ண யார்கிட்ட சொல்லி அதை வந்து ஷேர் பண்ணால் கொஞ்சம் பாரம் குறையிற மாதிரி இருக்குது. அது அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, அனுபவம். 50% ஆஃப் தி பீப்புள் தே டோன்ட் பாதர். அவங்க வந்து அதை பற்றி கவலையே படுறதில்லை. நம்ம சொல்கிறது ஒவ்வொன்று கேட்டு விட்டு அது மறந்து போடுவாங்க அப்போவே. மீதி பாதி பேர் 50% தே ஆர் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அப்பா நம்மளுக்கு சந்தோஷம், நம்மளுக்கு கஷ்டம் வந்துடுச்சுன்னா அவங்க சந்தோஷம். இதான் நடக்கிறதுன்னு அந்த அட்மைரல் ஸ்டெல்லிங் அப்படின்னு பண்டிட்ஜி கோட் பண்ணுறாரு அந்த புக்கில். ஏன்னா அது ஏன் அவர் கோட் பண்ணுறாருன்னா, அவருடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸை அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன ஆகுது, அவர் வந்து ஒரு ஆசிரமத்தில், இது வந்து 1964 இருந்தது. 64 இருந்தது கரெக்ட். 1964 அவர் ஃப்ரெண்டு மீட் பண்ணுறார். அப்போ ஆசிரமத்தில் இருந்துருக்கார் ஃபுல் டைமாக, அங்கே எல்லாம் போயின்ட்டுருக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம். அப்போது ஃப்ரெண்டு வர்றார், கொஞ்சம் ஃப்ரெண்ட் மீட் பண்ணுறார். எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்குறேன். ஐம் ஃபைன் அப்படின்றார். உடம்பு எப்படி இருக்குன்றார். நல்லா இருக்கேனே. ஹெல்த் எப்படி இருக்கு, ஹெல்த் நல்லா இருக்கா அப்படின்னு. ஆமாம் ஹெல்த் நல்லா இருக்கேனே. அப்புறம் மீதி ஆக்டிவிட்டீஸ் தான், ஸ்டடீஸ் எப்படி போயின்னு இருக்கு, எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பண்டிட்ஜி அவருக்கு. ஓ அப்படியா, ஓஹோ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறார். அவ்வளோதான். அது அந்த அந்த பக்கம் போகிறார். இந்த பக்கத்துக்கு ஒரு உடனே திடீர்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அவருக்குள்ள. திடீர்னு அது ஏன் அப்படி ஆச்சுன்னே அவருக்கு தெரியல. ஃப்ரஸ்ட்ரேஷன், திடீர்னு ஒரு மாதிரி கோல்டு வந்துடுறது அவருக்கு. நைட்டே ஃப்ளூ மாதிரி வந்துடுறது. நல்லா தானே இருந்தோம், ஏன் இப்படி ஆகிடுது நம்ம. அவருக்கு ஜஸ்ட் உடனே ஈ குட் நாட் ரிகலெக்ட், இதனால தான் இது ஆகும்னு அவருக்கு இது பண்ணல. யூ டிடன்ட் கனெக்ட் தட். அப்புறம் மதர்ஸ் கிரேஸ்னால சரியாக போயிடுது. பட் அவர் வந்து மதர்கிட்ட போய் கேட்குறாரு, இது மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து சொன்னேன் இது மாதிரி டீட்டெயிலாக. உடனே ஜுரம் வந்துடுது, உனக்கு கோல்டு வந்துடுது, எல்லாம் வந்துடுது. மதர் வந்து இது ஏன்னு கேட்குறாரு மதர்கிட்ட. மதர் சொல்கிறதுக்கு ரிப்ளை, அனாவசியமாக ஜாஸ்தி பேசாத, உன் டிஃபிகல்ட்டி பற்றி இன்னொருத்தட்ட பேசாதன்ற மதரோட அட்வைஸ் தான். இப்போது டிஃபிகல்ட்டி பற்றி பேசக்கூடாது, நீ நன்னா இருக்கேன்னு சொல்லாதன்றார். டிஃபிகல்ட்டி பற்றி பேசவே கூடாது, நன்னா இருக்கேன்னு சொல்லவும் கூடாதுன்ற மதர். டோன்ட் டாக் மச் அபவுட் யுவர் செல்ஃப், இதுதான் மதரோட அட்வைஸ். அப்புறம் தான் அவருக்கு புரியுது. ஏன்னா அவர் அப்புறம் ரிலேட் பண்ணுறார். மதர் சொன்னதான் வச்சு பார்க்கும்போது, அந்த சிஸ்டர் வந்து ஃபுட்டு குக் பண்ணும்போது ஒரு இது இன்க்ரீடியன்ஸ் தான் ஃபுட்டில் ஆட் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் வரும். ஆனால் அந்த ஃப்ளேவர் வரும்போது ஒருத்தர் பார்த்துட்டு போகிறாரு, யாரோ ஒருத்தர் ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸோ பார்த்துட்டு போகிறார். போன உடனே அந்த ஃப்ளேவரே போயிடுது. அங்கே நோ மோர் ஃப்ளேவர் தேர். இதை ஆட் பண்ணால் கூட அது வரல ஒன்றுமே. அப்புறம் சில பேர் ரோட்டில் போயின்னு இருப்பா. அப்போ வந்து சில வீட்டில் வந்து ரொம்ப அழகாக
ஃப்ளவர்ஸ் பூத்து குலுங்கும், ட்ரீஸில் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா இருக்கும். அதை பார்த்தோன்னே ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் அப்படின்னு. அது பார்த்த உடனே அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பூக்களே நின்றுடும். அதே மாதிரி ஒரு பழம் வந்து சில பேர் பார்க்கும்போது ஜாக் ஃப்ரூட் பார்க்கும்போது மரத்தில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஜாக் ஃப்ரூட், இந்த மரம், இந்த ஓனர் ரொம்ப கொடுத்து வச்சோன்னு நினச்சிட்டே இருக்கும்போது அந்த பழம் கீழே விழுந்துடுறது. அப்புறம் சில பேர் இந்த நல்லா இருக்கிற இந்த மாடு பசுவை பார்க்கும்போது ஆகா என்ன அழகாக மாடு, எவ்வளோ லிட்டர் பால் கொடுங்க கேட்பா, 4 லிட்டர் 5 லிட்டர் சொல்லும்போது அடுத்த நாள்லேருந்து அது பாலே கறக்காது. அதே மாதிரி ஒரு குழந்தைய வந்து நல்லா அழகான ட்ரெஸ் பண்ணி பார்க்கு ஆக்ஷன் போகும்போது சில பேர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த சைல்டு அப்படின்ற போது த சேம் டே நைட் அந்த குழந்தைக்கு ஃபீவர் வந்துடுது. இது மாதிரி எல்லாமே நடக்கிறது. இவருக்கு வந்து எல்லாம் பார்த்துட்டு நோட்டீஸ் பண்ணிட்டே வராரு. எல்லாம் அவர் இதெல்லாம் பார்க்குறாரு, அனுபவிக்கிற அனுபவம் வந்துட்டே இருக்குது இது மாதிரி. அப்புறம் திரும்பி மதர்கிட்ட போகிறார். மதர்கிட்ட போய் மதர் இதெல்லாம் நடக்கிறது, இது என்ன ரீசன்னா நடக்கிறது? அன்னைக்கு யூ டோல் மீ இது மாதிரி உன்னோட ஈவன் ஹாப்பியாக இருந்தால் கூட சொல்லக்கூடாதுன்னு. அப்போது ஏன் நடக்கிறது இது மாதிரி அப்படின்னா மதர் வந்து ரீசன்ஸ் ஆர் மெனி, நிறையா காரணங்கள் இருக்கு. ஆனால் அதை முக்கியமாக சொல்லணும்னா 2 வகையாக பண்ணலாம், 2 வகையாக வகைப்படுத்தலான்றார். என்ன அப்படின்னு கேட்குறாரு பண்டிட்ஜி. ஒன்று வந்து ஹியூமன், இன்னொன்று நான் ஹியூமன். ஹியூமன்றது மனிதனால் வரக்கூடியது, நான் ஹியூமன்றது மனிதன் இல்லாத ஒரு சக்தியால் வரக்கூடியது. அது என்னன்னா மதர் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது ஹியூமன் லெவலில் பார்க்கும்போது ஒரு பணக்காரன் இப்படி பார்த்துட்டு இருப்பான். ஒருத்தரை பார்க்கும்போது இன்னொருத்தரோட நிறைய பேர் அங்கே இவனை மாதிரியே முன்னாடி பார்த்தோம் வாழலாம். தோஸ் பீப்புள் அவங்களுக்கு வந்து ஒரு நாட் ஸோ வெல் டு டூ, ஏதோ ஒரு ஹேண்ட் டு மவுத் மாதிரி இருந்து இந்த பீப்புளெலாம் இன்றைக்கி நல்ல பங்களா காரெல்லாம் இருக்கும்போது அதை பார்த்தோன்னே ஒரு ஜலசி. நம்ம நீதி பார்க்கும்போது சாதாரணமாக இந்த பர்சன்ஸ்லாம் இப்படி இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னு ஒரு இது, ஹவு கேன் தே பி லைக் திஸ், ஒரு ஜலசி. நம்மளுக்கு ஈக்குவலாக வர முடியுமா, வரலாமா அப்படின்னு ஒரு பொறாமை. அப்போது என்ன ஆகுது, இது வந்து உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங்காக இருக்கலாம், இல்லை வெளியில் நிஜமாகவே இருக்கலாம். அப்படி பண்ணும்போது இந்த மொமெண்ட் அது மாதிரி ஃபீல் பண்ணும்போது அது யாரை பற்றி நினச்சி பண்ணுறோம் அந்த பீப்புளுக்கு அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத மதரோட ஆர்கியூமெண்ட். அஃபெக்ட் ஆகும். இது வந்து நாட் நெசசரிலி அந்த பீப்புள் வந்து யார் இது மாதிரி நினைக்கிறாலும் பேட் பீப்புளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, குட் பீப்புளாக இருக்கலாம். ஆனால் சில ஃபீலிங் வந்து சப்கான்ஷியஸ் லெவல், உள்மனதில் வருது, முழு மனசில் இருந்திருக்கலாம், அவருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அது மாதிரி அது நினைக்கும் போதே இது மாதிரி ஆகலாம். அது மாதிரி இப்போ பண்டிட்ஜியோட ஃப்ரெண்டு கூட ரியலாகவே இல்ஃபீலிங் இருந்திருக்காது அவருக்கு பண்டிட்ஜியை பற்றி, பட் அந்த உள்ளுக்குள்ளே அது இருந்திருக்கலாம், அது அவரை எஃபெக்ட் பண்ணிருக்கும். மதம் சொல்கிறது இதுதான் மெயின் வந்து மேன்மேட், இது வந்து இதுதான் ஹியூமன் ரீசன். அதான் இன்னொருத்தரோட ஜலசி அவர் பார்வை சரியில்லைன்னா இப்படி வரும், பார்வையே எஃபெக்ட் பண்ணும். இது ஒரு இது. நான் ஹியூமன் லெவலில் வரும்போது சில பேர் நம்ம பார்க்குறோம், சம் பர்சன்ஸ் தே ஹாவ் அ செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் டெண்டன்சி, தன்னைத்தானே இது பண்ணிக்கிறது, ஒரு பயத்திலேயே வாழறது. இந்த ஃபீலிங், அதாவது இந்த யார் நூற்றுலும் பண்ணவே வேணாம் யாருமே, அவங்களுக்கு கெடுதல். தனக்கே பயத்தை இது மாதிரி நடந்துருமோ அது மாதிரி நடந்துருமோ, பயம், டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தம் எப்போதுமே அதிலே இருந்துட்டு இருக்கிறது. ஏதோ ஒரு ரீசன், அது காரணமே இல்லாமே மன அழுத்தம் அதுவும் இருக்கும். அப்புறம் எக்ஸ்பெக்டிங் கெலாமிட்டி ஹேப்பன், கெலாமிட்டி நடக்கும்னு நினச்சிட்டே இருக்கிறது எப்போதுமே. ஓஹோ இப்போ இது பேராபத்து வந்துடுமோ, இப்போ இது வந்துடும், இப்போ நடக்கும், ஓ இப்போ விடிஞ்சிடும், இப்போ விடிஞ்சு போயிடும், இது மாதிரியே ஒரு மனப்பான்மை. இது என்ன ஆகுது நம்மளுக்கு, இதை வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு அந்த சப்கான்ஷியஸ் நேச்சர் அதுவே இதை தூண்டி விட்டு என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அந்த நிலைமையை கொண்டு விட்டுறது. எப்படி கொண்டு விடுறதுன்னா அதுதான் நெக்ஸ்ட் இந்த நான் ஹியூமனில் அட்வர்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்குது. இந்த கீழோட இந்த நெதர் வேர்ல்ட்ஸ் மதர் சொல்லும்போது நெதர் வேர்ல்ட்ஸ், அதில் என்ன ஆகுது, அசரிக் ஃபோர்ஸஸ் ஹாஸ்டைல்ஸ் இருக்கு இல்லையா, சம்டைம்ஸ் இது மாதிரி பீப்புள்
அது மாதிரி மனப்பான்மை இருக்கும்போது அவங்க டைரெக்டாக அட்டாக் பண்ணிடுறது, பண்ணி அது மாதிரி கலாமிட்டி வந்துடுறது, அது வரும். அப்படி இல்லைன்னா சில இதில் இண்டிவிஜுவல்ஸ் சொல்கிறோம் இல்லையா, யாருக்கு இந்த இல்வீல் தீய எண்ணங்களோடு இருக்கின்ற இண்டிவிஜுவல்ஸ் மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வழியாக இதை அட்டாக் பண்ணி அவங்க வழியாக இது போயிடும் அவங்களுக்குள்ள. அப்போது திஸ் இல்வில் அவங்கள அட்டாக் பண்ணி அவங்களால வேற ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடும். இதுதான் சாவித்திரியில் சொல்லும்போது அரவிந்தர் வந்து ominous beings passed him on the road whose very gaze was a calamity அப்படின்றார் அரவிந்தர். இப்படி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு காரணமாக இருக்கக்கூடாது, இன்னொருத்தர் காரணமாக இருக்கிறது அதுவே ஒரு கஷ்டம் தான் நம்மளுக்கு, அது நம்மளுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. அதனால் நம்ம அதை இது பண்ணிடணும், தவிர்த்துட்டோம்னா அண்ட் டிவைன் ப்ரொடெக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் அதை பண்ண முடியும். அதாவது தவிர்த்துட்டு நம்ம மேலே போக முடியும், அவ்வளோதான். நம்மளை எதுவுமே எஃபெக்ட் பண்ணாது. அதுக்கு டிவைன் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக வேணும். அப்புறம் கொஞ்சம் குயிக்காக முடிச்சுடுறேன், இன்னும் டைம் ஆகிட்டுருக்கு தெரியும் எனக்கு. இந்த குறுகிய மனப்பான்மை வரும்போது நேரோ மைண்டட்னஸ், அது வந்து என்ன ஆகுது, மென்டல் நேரோனஸ், அது வரும்போது என்ன ஆகுது, இந்த நம்ம ஃபீல் பண்ணுறது நம்ம தான் ரைட்டு நினைக்கிறோம் எப்போதுமே. மதர் சொல்கிறது என்னென்னா, நோபடி கேன் பி ரைட் அகென்ஸ்ட் அதர்ஸ். நான் என்ன நினைக்கிறோம் அதான் ரைட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம், பட் நான் என்ன நினைக்கிறேன், நான் தான் ரைட், மீது எல்லாரும் தப்பு. அந்த ஒரு மனப்பான்மை என்கிட்ட இருக்குது. அதுதான் மென்டல் நேரோனஸ் மதர் சொல்கிறது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு ப்ரூவ் அதர்ஸ் ஆர் ராங். அதை ப்ரூவ் பண்ணுறது நம்ம ரொம்ப மெயின் இது, நம்மளுக்கு வேலையாக தான். அப்போ என்ன ஆகுது, இதுதான் நம்மளுக்கு பெரிய தடைக்கல்லாக வருது. நம்மளோட ப்ராக்ரஸில் நம்ம மேலும் முன்னேறி போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம், இதை பின்தள்ளி விட்டு நேருக்கு நம்ம என்ன பின்னோக்கி பயணம் பண்ணுவோம். இது மாதிரி பண்ணணும் என்ன ஆகும், நம்ம ப்ராக்ரஸே பண்ண முடியாது. நம்ம இன்னொருத்தட்ட குத்தம் கண்டுபிடிக்கிறதோ ஆர் இன்னொருத்தர் சொல்கிறது தப்பு, நான் சொல்கிறதான் ரைட்டுன்னு இது பண்ணுறோம். ஏன்னா அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து நேரோவாக இருக்கிறதுனால நம்மளால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து ஒரு இது என்ன தேவைப்படுறது மதம் சொல்கிறேன்னா, யூ என்லார்ஜ் யுவர் கான்ஷியஸ்னஸ், நீ வந்து ப்ராடன் பண்ணு உன்னோட வியூ பாயிண்ட்டை. அப்போ தான் நீ எல்லா என்னென்ன யாராவது நினைக்கிறாங்களோ அவங்க லெவலில் நீ போய் பாரு, அந்த பர்சன் எப்படி நினைக்கிறா. அவன் சப்போஸ் இஃப் யூ ஆர் தட் பர்சன், அவனாக நினச்சின்னு பாரு, அவன் ஆங்கிள்லேருந்து அவன் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக. அப்போது ரெண்டு பேருக்கும் காமனாக ஏதாவது சொல்யூஷன் இருக்குமே, அந்த சொல்யூஷனை நீ எடு, அந்த சொல்யூஷனை நீ ரெண்டு பேரும் ட்ரை பண்ணணும், அமிக்கபிளாக செட்டில் பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா இது வந்து என்ன ஆகும், இது குவார்டரில் தான் போய் முடியும், சண்டையில் தான் போய் முடியுன்ற மதர். அப்போது இது என்னத்தை நம்ம கொண்டு வருதுன்னா, நம்மளுக்கு இன்னும் 2-3 இது இருக்குது, பட் ஆனால் ரொம்ப டைம் ஆகும் அது சொல்கிறதுக்கு. ஸோ பட் ஒன்று சொல்லி ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கன்க்ளூட். நம்ம இதில் வந்து கஷ்டங்கள் வருது, நம்மளுக்கு ஆஃபீஸ்லேயும் பார்க்குறோம், பிஸ்னஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி, டிஃபிகல்ட் பர்சன்ஸ் வி மீட் இன் டே டு டே லைஃப். அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, மதர் சொல்லிருக்கிறது, இஃப் யூ ஹாவ் a difficult situation, உனக்கு ட்ரபிள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, யூ ஆர் நாட் இன் பொசிஷன் டு ஃபேஸ் தட், அதை டேக்கிள் பண்ண முடியல அப்படின்னா, பிளேஸ் மீ இன் பிட்வீன் யூ அண்ட் தட் பர்சன், அவ்வளோதான். என்னை நடுவில் நிறுத்தி வச்சிருவேன்ற மதர், ஐ வில் டேக் கேர் ஆஃப் தட். அது ஈச் டைம் whenever we face a difficult situation in human relationship, அது அமைக்க முடிய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம அதை இது ப்ரொசீட் பண்ணோன்னா மே நாட் பி, அது சண்டையில் முடியும், விட்டா வரவே முடிஞ்சு போயிடும். பட் வென் வி பிளேஸ் தி மதர் இன் பிட்வீன் அஸ் அண்ட் தட் பர்சன் ஆர் தி பர்சன்ஸ், டெஃபினட்டாக என்ன ஆகுது, மதர் வில் சால்வ் தட் ப்ராப்ளம். அது எப்படின்றது நம்மளுக்கு டிவைன் தான், டிவைன் நோஸ் ஹவு டு சால்வ் தட். இன்னைக்கு ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கன்க்ளூட் திஸ் டாக் by reading one passage from the mother. அதோட டாபிக் வந்து he alone is capable.
Never seek a support elsewhere than in the divine. Never seek satisfaction elsewhere than in the divine. Never seek the satisfaction of your needs in anyone, also except the divine. Never for anything at all. All your needs can be satisfied only by the divine. He alone is capable of giving you what you need in everything, always, and if you try to find any satisfaction or support or help or joy or heaven knows what in anyone else, suppose if you want to depend on somebody else, she says, heaven knows what in anyone else, you will always fall on your nose one day, and that always hurts. Sometimes even hurts very much, the mother. So, with this, I want to conclude today's topic. I thank Mr. Sivakumar, Chairman, Sri Aurobindo Society, Smith Lane, and also all the office bearers of the Sri Aurobindo Society. Thank you very much, and thank you all. Pranams. மிகவும் அருமையான உரையை நாம் அனைவருமே வெங்கடேசன் சாரின் மூலமாக கேட்டோம். மனித உறவுகள் தான் இன்னைக்கு ரொம்ப பெரிய சவாலாக இருக்கின்றது. மனித உறவுகளை சமாளிப்பது தான். அதற்கு எப்படி மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ அந்த அவர்களுடைய அணுகுமுறையில் நாம் எப்படி இந்த உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களை சமாளிப்பது என்பது குறித்து மிக அருமையாக உரை நிகழ்த்தியுள்ளார். நாம் உதவி செய்யும் பொழுது நாம் எந்தவித எதிர்பார்ப்பும் கோராமல் இருப்பது, நாம் இறைவனின் கருவிகள், அதற்காக இறைவனிடம் மட்டுமே நன்றி உணர்வுடன் இருப்பது. அதே போன்று இந்த மனித உறவுகள் இது எல்லாமே நம்பகத்தன்மை அற்றவை. ஏனென்றால் எல்லாமே நம்மளுடைய சுயநலம், ஆசை, அகங்காரம் இதன் அடிப்படையில் அமைந்தவை. இதில் சற்று இந்த நண்பர்களுடனான உறவு சற்று மேலானது. ஆகையால் நாம் நம்முடைய இந்த 3 குணங்களை சார்ந்து வாழ்வதால் இந்த மனித உறவுகளில் நமக்கு சிக்கல்கள் ஏற்படுகின்றன. சிக்கல்கள் ஏற்படும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அன்னையின் அறிவுரையின்படி ஸ்டெப் பேக், உடனடியாக நாம் அதற்கு ரியாக்ட் செய்யாமல் நாம் சற்று பின்வாங்கி செயல்பட்டோமானால் இந்த மனித உறவுகள் இதில் ஏற்படும் சிக்கல்களை நம்மால் தவிர்க்க முடியும். அடுத்து மற்றவர்களை குறை கூறுதல், இது மிகவும் தவறான ஒரு செயல்பாடு. அனைத்தையுமே நாம் நடுநிலையுடன் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குறைகளின் மீது நாம் சற்று கடுமையாக இருக்கலாம், ஆனால் மற்றவர்களுடைய குறைகளின் மீது நாம் சற்று தாராள மனப்பான்மையோடு கையாள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய குறைகள் நமக்கு தெரிவதில்லை. அதே போன்று இந்த வம்பு பேசுதல், காசிப், இது நம்மளுடைய உணர்வு நிலையை கீழ் இறக்குகின்றது. இட் லோவர்ஸ் அவர் கான்சியஸ்னஸ். ஏன் நாம் வம்பு பேசுகிறோம் என்றால், இந்த ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ், இந்த தீய சக்திகளின் தூண்டுதலினால் தான் நாம் அவ்வாறு செய்கின்றோம். அதனால் அது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த தீய எண்ணம், இல்வில், இது நம்மை சுற்றி எப்பொழுதுமே இருக்கின்றது. அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள நமக்கு தேவை இறைவனிடம் பூரண பாதுகாப்பு. நாம் அதிகம் நம்மை பற்றி பேசாமல் இருத்தல், நம்முடைய மனப்பான்மையை விரிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். குறுகிய மனப்பான்மையின் மூலம் நாம்
நாம் தான் சரி, மற்றவர்கள் தவறு என்று நினைக்கின்றோம். இந்த சங்கடமான சூழ்நிலைகள் வரும்பொழுது, சங்கடமான மனிதர்களை சந்திக்கும் பொழுது நாம் அன்னையை அந்த இடத்தில் நமக்கும் அந்த சூழ்நிலைக்கும் அல்லது அந்த மனிதருக்கும் இடையில் அன்னையின் பிரசன்னத்தை நாம் நிலைநிறுத்தினால் அந்த பிரச்சனை நம்மால் வெற்றிகரமாக கையாள முடியும். இறுதியாக அவர் கூறிய கருத்து, நெவர் சீக்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனிவேர் தேன் இன் த டிவைன். இறைவனிடம் மட்டுமே நாம் நம்முடைய தேவைகளை நாம் நாட வேண்டும். மிக அருமையான கருத்துக்களை கூறினார். ஆனால் இந்த ஒரு செஷன் இது போதுமானதாக இல்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். ஆதலால் மீண்டும் நீங்கள் இது குறித்து விரிவாக பேசுமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு கூடியுள்ள அனைத்து அன்பர்கள் சார்பிலும், எங்களுடைய சொசைட்டி அதனுடைய நிர்வாகிகள் சார்பிலும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை, வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது இந்த பிரார்த்தனை இசையுடன் இந்த விழா முடிவுறுகின்றது. தேங்க்யூ.